Hi friends, welcome to Talcum tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ற இந்த talcum powder வச்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு சோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம தெரியப்படுத்துங்க. சோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிப்ஸா பார்க்கலாம் வாங்க. நம்ம ரூம் வந்து எப்போவுமே நறுமணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸ். நம்ம வந்து ரூமில் வந்து கட்டிலில் வந்து பெட்ஷீட் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ எப்படியுமே அதை வந்து வாரத்தில் ஒரு தரம் துவைப்போம். ஸோ அந்த மற்ற நாட்களில் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரூம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வாசனமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட பெட்ஷீட் மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தட்டி விட்டுடுங்க. நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மெயில்டான அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் பெட்ஷீட்டில் வந்து போட்டுட்டு நீங்கள் நல்லா தட்டி விட்டுடுங்க. அந்த பவுட்ரு எங்கேயும் இல்லாத அளவுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரொம்ப லைட்டாக போட்டு நல்லா தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நம்ம ரூம் வந்து ரொம்பவே நறுமணத்தோடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து இல்லை கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் வந்து ஆயில் ஸ்டைன் பட்டுடும். இந்த மாதிரி ஆயில் கரை பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம என்ன தான் துவைச்சாலுமே அந்த கரை வந்து எண்ணெய் கரை வந்து அப்படியே தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும். வாஷ் பண்ணாலுமே அது போகாது. அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எங்கே வந்து உங்களுக்கு எண்ணெய் பட்டுச்சோ ஸோ அது மேலே வந்து நல்லா இந்த மாதிரி பவுடரை கொட்டி விட்டுடுங்க. கொட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சிங்கன்னா அந்த பவுட்ரு வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு தட்டி பாருங்கள். அந்த கரை வந்து அந்த எண்ணெய் கரை வந்து இருந்த இடமே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் உடனே வாஷ் பண்ணுறதா இருந்தால் உடனே வாஷ் பண்ணலாம். இல்லைனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணலாம். ஸோ வந்து அந்த ஸ்டைன் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த பவுட்ரை. இப்போ நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா தொடச்சி எடுத்துருங்க இன்னொரு கிளாத்தால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றுனா அந்த கரையே வந்து தெரியல. இதுக்கப்புறம் துவைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாவே ஃப்ரெஷ் ஆகிடும். கிளாத் வந்து எப்படி நம்ம ஏற்கனவே இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போட்டு போகிற ஷூ இல்லாமல் அவங்க வந்து வெளியில் தனியாக எங்கேயாவது நம்ம வெளில கூட்டு போகும்போது போட்டு போகிறதுக்காக வச்சுருக்க ஷூஸ் எல்லாமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக அதுக்குள்ளே பவுட்ரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஓன்ஸ் போட்டுட்டு அந்த வேர்வையோடு கழட்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கும்போது ஸோ அதிலேருந்து ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால இதுக்குள்ளே பூச்சி போட்டு அது எல்லாமே போகிறது தவிர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஹெட்செட் ஒயர் வச்சுருப்போம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கும்போது அதை வந்து நிறைய சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம வந்து ஈஸியாக ஒன்றையும் நம்ம வந்து அழகாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளார நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பிசுப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இரும்பு பீரோக்குள்ளே துணி எல்லாமே வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த இரும்பு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி துணி வச்சுருக்கும் போது நம்ம வந்து சில பேர் வந்து பாய்ச்ச உருண்டை போட்டு வைப்பாங்க. ஸோ அதோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கர்ச்சிப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பவுட்ரு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு இதை நீங்கள் வந்து கிளாத் வச்சுருக்கீங்களோ, அதாவது கிட்ஸோட ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களோட சாரீஸ் ட்ரெஸ் எது வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல இந்த கர்ஷிப் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதிலிருந்து மெயில்டான ஒரு ஸ்மெல் வந்து உங்களோட கிளாத்தில் வந்து அப்சர்வ் பண்ணி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எப்போ உங்கள் கிளாத் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த துரு வாசனை அந்த பீரோ ஸ்மெல் இல்லாமல் நல்ல வந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கர்ச்சீப்பை உங்களோட சாரீஸ்க்கு நடுப்புற இல்லை உங்களோட ட்ரெஸ்க்கு நடுப்புற நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களோட அந்த சாரீஸில் அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகி நீங்கள் எடுத்து உடுத்தும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆல்பம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெமரிபிளான ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அழகாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப இதை எடுத்து பார்க்காம அப்படியே வைக்கிற பட்சத்தில் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி ஈரத்தன்மை உருவாகி அது வந்து அந்த கவரோட ஒட்டி அந்த ஃபோட்டோஸே அப்படியே வந்து வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஆல்பத்தில் இருந்து அந்த ஃபோட்டோஸை வந்து வெளியில் எடுத்து லைட்டாக வந்து ஃபேன் காற்றுல நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக பவுட்ரு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி ஆல்பத்துக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா லாங் லைஃபுக்கு இந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒட்டி போய் அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்படியே வீணாக போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நாட்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து நமக்கு வந்து மறுபடியும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ உங்களோட கிட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆல்பத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பராமரித்து பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாட்கள்லேயே. உங்களோட மெமரிபிளான ஃபோட்டோஸ் வீணாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம அவங்களுக்காக ரூம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட ஏர் ஃப்ரெஷ்னர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து விண்டோவில் தொங்கிட்டு இருக்க அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேன் போட்டோம் அப்படின்னாக்கா இதோட அந்த பவுடரோட அந்த ஸ்மெல் வந்து அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா மெயில்டாக வந்து நமக்கு வந்து பரவி ஃபேனில் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆடும்போது நல்ல மெயில்டான ஸ்மெல் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கிச்சனில் டைல்ஸில் அந்த மாதிரி ஃப்ளோரில் எல்லாமே இந்த மாதிரி ஆயில் சிந்திடுச்சுன்னா நம்ம என்ன தான் தொடச்சி எடுத்தாலுமே அது வந்து ஒரு வலுவழுப்பு தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஏஜானவங்களாம் இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சிந்திடுச்சு அப்படின்னாக்கா எந்த மாதிரி இதை நம்ம தொடச்சா வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல எண்ணெய் சிந்துச்சோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பவுட்ரை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டால்கிங் பவுட்ரு தான் எடுத்துக்கணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு மைதா மாவு ஸோ எது இருந்தாலுமே ஓகே. ஆனால் இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை டிஷ்யூவோ ஏதாவது வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பிசுக்கு தன்மையே இல்லாமல் நல்லா ட்ரையாகவே கிடைக்கும். ஃப்ளோர் வந்து அகைன் நீங்கள் துடைக்கணும்னு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணினாலே போதும். ஃப்ளோர் வந்து அந்த ஆயில் தன்மை எதுவுமே இல்லாமல் நமக்கு வந்து நல்லா மேட் ஃபினிஷில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம வந்து லப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. பேக்கெட்டை வந்து நம்ம வந்து பிரித்த பேக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த லப்பர் பேண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி பவுட்ரு அதில் கொஞ்சமாக போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்திலலாம் வந்து இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் வந்து ரொம்பவே நமுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் பவுட்ரு போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு மழைக்காலம் குளிர்காலத்து எல்லாமே இதை வந்து நம்ம பற்ற வைக்கிற அந்த டென்ஷன் இருக்காது. ஒரு வாட்டி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லாவே இந்த மாதிரி பற்றிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளி நகைகளை ஸ்டோர் பண்ணுற அந்த பாக்ஸ்குள்ளார கொஞ்சமாக பவுட்ரு வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த வெள்ளி நகை வந்து கருத்து போகாமல் எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஊக்கு எல்லாமே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஏன்னா நமக்கு லேடிஸ்னாலே மோஸ்ட்லி ஊக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஊக்கு பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஊக்கு வந்து துரு பிடிக்காமல் ரொம்பவே பளிச்சுன்னு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும்.
இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அதிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம வந்து அதில் பணம் எல்லாமே வச்சு எடுக்கிறோம் இல்லையா? அதிலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக உங்களோட பர்ஸ் இல்லை ஹேண்ட்பேக் இல்லை பவுச் எது இருந்தாலுமே ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி பவுடரை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் நீங்கள் என்னென்ன அதுக்குள்ளே வைப்பீங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பணத்திலிருந்து வர அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்புமே பர்ஸுக்கு தான். ஸோ நம்ம வந்து ஒரு பர்ஸ் யூஸ் பண்ணாலும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாமே யூஸ் பண்ணாத பர்ஸ் வந்து எப்போவாவது யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி பவுடர் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா எப்போவாவது நம்ம எடுக்கும் போது கூட இந்த பர்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஹெல்மெட்டுக்கு தான். ஸோ ஹெல்மெட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பட்சத்தில் அதிலேருந்து ஒரு மாதிரியான வேர்வை ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்டுக்குள்ளே நீங்கள் லைட்டாக பவுட்ரை வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே ரீஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் கூட நம்ம அதுக்குள்ளே திணிச்சிட்டு நம்ம வந்து வைக்கலாம். வச்சோம் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லை வந்து அந்த பேப்பர் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கீபோர்ட்ஸ் கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸில் வந்து நம்மளை அறியாமல் எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் அதுலேயும் இந்த மாதிரி டால்கிங் பவுடர் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் வந்து அது தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஆயில் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு வந்துடும். ஸோ வந்து அதுக்கப்புறம் கீபோர்ட் நல்லாவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இப்போ நல்ல வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா வேர்த்து போயிடும். அந்த பாதங்கள் எல்லாமே வேர்த்து போயிட்டு அந்த ஷூ போட்டிருக்கிறது வந்து நசன்னு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க பாதங்களில் அழகாக வந்து நம்ம பவுட்ரை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாக்ஸை போட்டு விட்டு நம்ம ஷூ போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இல்லாமல் அந்த வேர்வையில் அந்த ஒரு கடுப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கும் ரொம்பவே ரீஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ஷூலேயும் அந்த மாதிரி வேர்வை ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ அது வராமல் தவிர்க்கலாம். ஸோ வெயில் காலத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், மழை காலத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ அவிச்சல் வாடை இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே கிட்ஸுக்கு தான். இப்போ நம்ம வந்து வெளியில் அவுட்டர் கூட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்கா நல்லா உருண்டு பரண்டு இந்த பீச்செல்லாம் விளாண்டாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உடம்பு எல்லாமே மண்ணாயிடும் இல்லையா? ஸோ அதை நம்ம கைகளால் தட்டி விட்டால் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்கின் எரியும், மண்ணுமே அவங்க உடம்புல இருந்து போகாது. அப்போங்க நம்ம இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுடர் பாக்ஸ் நம்ம ஹேண்ட்பேக்குள்ளேயே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அதை அவங்க மேலே வந்து நம்ம கொட்டி விட்டுட்டு நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் எந்த எரிச்சலும் இல்லாமல் நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருப்பாங்க. மண்ணுமே எல்லாமே வந்து கொட்டி போயிடும். ஸோ இந்த டிப்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்க்கும் ஸ்கின்னுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த டால்கிங் பவுட்ரு வச்சுட்டு நம்ம இவ்வளோ யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே இதில் நிறையவே வந்திருக்கு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு ஷேர் கொடுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.